நவம்பர் 20 வியாழக்கிழமை. கரும்புள்ளி. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? மத்தேயு 7:3. ஒரு நாள் ஒரு போதகர் தன் சபையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு பெரிய வெள்ளை காகிதத்தை எடுத்து சுவரிலே பொருத்தினார். சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் அதை பார்த்தார்கள். அந்த பெரிய காகிதத்திலே ₹1 நாணயம் அளவிற்கு கருப்பு நிறமான ஒரு புள்ளியை வைத்தார். பின்பு போதகர் அந்த சபையாரை பார்த்து, என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். எல்லோரும் கரும்புள்ளியை பார்க்கிறோம் என்றார்கள். அதிகமாயிருந்த வெள்ளை பகுதியை காட்டிலும் அந்த சிறு புள்ளியே அவர்கள் கண்களில் பிரதானமாய் தெரிந்தது. அதுபோலவே சிலர் மற்றவர்கள் செய்த பெரிய உதவிகளை மறந்து விடுகிறார்கள். அவர்களில் காணப்படும் சிறு குறையை பெரிது பண்ணி முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் செய்த எண்ணற்ற நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். ஒரு ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளிக்க சற்று தாமதமாகும் போது காத்திராமல் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்றைய மனிதர்களுடைய நிலை என்ன? மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிற துரும்பை பெரிதுபடுத்தி குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கண்களில் இருக்கிற உத்தரத்தையோ அவர்கள் உணர்வதில்லை. மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும் அநேக சுய நீதிமான்கள் எப்படித்தான் இருக்கிறார்கள். அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். சங்கீதம் 36:2-3 என்று தாவீது குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து ஏசாயா, அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது, அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தமல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். ஏசாயா 44:20 என்று எழுதுகிறார். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் விளங்குவீர்கள். மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிப்பது எளிது, அவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதும் எளிது. ஆனால் உத்தமனோ தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தன்னுடைய குற்றம் குறைகளை ஆராய்ந்தறிந்து அவைகளை சீர்படுத்த முயற்சிக்கிறான். மற்றவர்களை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு தன்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கிறான். ஏசாயா அப்படி தன்னை பரிசோதனை செய்து, ஐயோ, நான் உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன் என்று கதறிய போது கர்த்தர் ஏசாயாவை மாபெரும் தீர்க்கதரிசியாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்களிடம் குறைகளை பார்க்கும்போது அவர்களுக்காக மன்றாடி ஜெபியுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். கலாத்தியர் 6:3.